வீரதீர சூரன் படம் வேற லெவலில் இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இந்த படம். எப்பவுமே ஒரு படம் ஒரு படமும் ஒரு லெசன் மாதிரி தான். பட் இந்த படம் கமர்ஷியல், மாசு, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே படத்தில் இருக்கு. தனுஷ் சாரோட அசுரன், ராயன்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கு படம். படத்தில் எந்த குறையுமே இல்லைங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட்டு, படம் வெறித்தனமாக இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க. இது படம் வந்து உண்மையாக ஒரு மாசு எல்லாமே இருக்கு இந்த படம். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் இருக்கும். விக்ரம் சார் கன் எடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் என்னென்னவோ சொல்லுவாங்க பத்தில, அந்த படத்தில் கூட இது மாதிரி ஒரு மாசு இல்லை. தயவு செய்து வந்து பாருங்க. ஏன்னா விக்ரம் சார் என்ன வந்து பண்ணாலுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்க்க மாட்டாங்க. போயிட்டு இப்போ பாலகிருஷ்ணா படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்து, அதில் வர மாசு இப்படி இருக்கு அப்படின்னு. தயவு செய்து விக்ரம் சாருக்காக ஒரு வாட்டி இந்த படம் வாங்க. விக்ரம் சார் படத்தில் பெருசாக மாசு இருக்காது, என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த படம் உண்மையாகவே சூப்பர் படங்க. வேற லெவலில் இருக்கு படம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. மாசா பண்ணியிருந்தாப்புல அந்த லாஸ்ட் சீனில் அந்த பிஜிஎம் ஒன்று போட்டாங்க, அதெல்லாம் அடி மாசாக இருந்துச்சு. அது மாதிரி கூஸ் பம்ஸ் ஆசாமி. அவர் வே ஆஃப் லுக் இருக்கட்டும், அவர் பாடி லாங்குவேஜ்லாம் செம்மையாக இருந்துச்சு, நல்லா எடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த எஸ்ஜே சூர்யா இருக்காங்களா, அவங்க ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அவங்க ரெண்டு பேர் காமும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது, புதுசாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் சார் படம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நாளாக அவர் படம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது, நல்லா இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர் அப்படி லிஸ்ட்டில் அவரை சொல்லலாம். ஒரு படம் பண்ணையாரும் பத்மினிலேருந்து, சித்தாலேருந்து, சேதுபதியிலேருந்து ஒரு படம் ஒரு ஜானரில் வித்தியாசமாக. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவே. தலைவன் எஸ்ஜே சூர்யா எப்படி வந்து ஒரு அமக்கலம் மாநாடுலேயும் எல்லா படத்துலையும் ஒரு அமக்கலம் பண்ணுவார மார்க்கேண்டினில், அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் செம்மையாக இருக்குங்க. 3 பேர் ஒரு அப்படியே அரசியல் பண்ணுறாங்க. விக்ரம் சார் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொன்னான்னா அவன் வந்து சினிமா பார்க்குறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்தனால தான் அப்படி சொல்ல முடியும். சூப்பர் படம், ஃபென்டாஸ்டிக்கான மூவி, நல்லா இருக்குங்க. ஓகே, ஆக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம். அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற படம்லாம் கம்பேர் பண்ணும்போது அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். ஏன்னா அவரோட ஆக்ஷன் ஹீரோ, அவர்கிட்ட இன்னும் அதிகமாக ஆக்ஷன்ஸ் வந்து வெளியே எடுத்துருக்கலாம் டேரக்டர். படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எங்கள் டைம் போனதே தெரியல. படத்தில் ஸ்டோரி வந்து முக்கியமாக இருந்தது. அதை தாண்டி ஷியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ்க்காக சில மூமெண்ட்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து மதுரை விருந்தானே சாங் வந்தது. தியேட்டரில் பயங்கரமாக கற்றுனேன். நியாயமாக இருந்தது. எதுவுமே வந்து வைக்கணுன்றதுக்காகலாம் வைக்கல, நியாயமாக இருந்தது. மற்ற கேரக்டர்ஸ் எஸ்ஜே சூர்யா அண்ட் விக்ரம் சாரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்தது தியேட்டரில் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது? ஆஸ் யூஷுவல் அவங்க 2 பேரும் பெரிய பெரிய லெஜண்ட்ஸு. ஆக்டிங்கில் ஆக்சுவலி தான் டேரக்டர் கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு. அவங்க முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், எஸ்ஜே சூர்யா சார் வந்து வேறு மாதிரி பண்ணார், நான் போய் சொன்னேன். அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. ஸோ எதுவுமே எங்களுக்கு ஒரு குறையாகவும் தெரியல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இல்லை யா முக்கியமாக கிளைமேக்ஸில் அவங்களுக்கு பயங்கரமான பங்கு இருக்குது. ஆமாம். படத்தில் ஏதாவது லேக் ஏதாவது ஃபீல் ஆச்சு? இல்லை லேகே இல்லை. ஜிவியோட மியூசிக் வந்து படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஜிவி ஆக்சுவலி எங்கேஜிங்காக இருந்தது. எப்படி சொல்கிறது, கவனம் செதறாமல் இருந்தது. மியூசிக்னால அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு ட்ராவல் நல்லா பண்ண முடியும். இல்லை அந்த ஆக்டிங்லாம் அவர் என்றைக்குமே அடிச்ச முடியாது. நல்லா இருந்தது, நிறைய சீன்ஸ். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நான் தான் எல்லாம் இன்டர்வியூவில் சொல்லிட்டாங்க தான். அது ஒரு பெரிய ஹைப்பான மூமெண்ட்டாக இருந்தது. இது பார்ட் 2 வந்து சீக்வல் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் 1க்கான இம்பாக்ட் வந்து இந்த பார்ட் 2 பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? இருக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நானும் ஃப்ரெண்டாக தான் பேசிட்டேன், பார்ட் 1 வந்தால் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு. சீக்வலுக்கு வந்து வர்த்ன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுலயே வந்து வில்லன்ஸ் எல்லாருமே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க, ஓவரால் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்ப பார்ட் 1ல என்ன இருக்கும்ன்றது கெஸ் பண்ண முடியுதா, ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? இல்லை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது கம்ப்ளீட் ஆக்சுவலி வேறு ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் சார் மூவிஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீரியஸாக சொல்லணும்னா பெரிய இம்பாக்ட் எதுவும் இல்லை. அவர்கிட்ட இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்ஷன் சீன்ஸ் இன்னும் அதிகமாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு. ஏன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோ தான். அவர்கிட்ட இன்னும் ஆக்ஷன் வெளியே எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் டேரக்டர். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அவர் என்ன கதைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காருன்னா. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா விக்ரம் சார்கிட்ட இருந்து அதிகமான ஆக்ஷன்ஸ் நாங்கள் எதிர்பார்த்தோம். அது ஒரே ஒரு சீன், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கிளிப்பு தான். அது அந்த ஒரு மூமெண்ட்டில் மட்டும்தான் அது ஓகே தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் மற்றபடி அந்த படத்தை கூட உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அதோட ஃப்ளாஷ்பேக்கு இல்லை நன்னால அந்த மூமெண்ட் அப்படின்னு எதனா கொண்டு வந்திருக்கலாம். இல்லை ஃப்ளாஷ்பேக் ஆல்ரெடி இதில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். இதில் ஃப்ளாஷ்பேக் இருக்கிற மாதிரி எதுவும் காமிக்கல. மேபி பார்ட் 1 இருக்குன்னாங்க. பார்ட் 1ல மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்ட் 1க்கு வந்து இந்த படம் சீக்வலுக்கு வர்த்ன்னு நினைக்கிறீங்களா, இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
நினைக்கிறீங்களா இதில் எதுவும் அந்த மாதிரி சீக்வன்ஸ் எதுவும் காமிக்கல. பட் ஆனால் ஓகே, பார்ட் 1 எடுத்தாங்க அப்படின்னா மேபி அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து இன்னும் வெளியே கொண்டு வரலாம். இதுக்கான இந்த மூவிக்கான இது அது ஓகேவாக இருக்கும். எஸ்ஜே சூர்யா and துஷாரா இவங்களோட அவங்க 2 பேரும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதில் இந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததே வந்து விக்ரம் சாரோட ஆக்ஷன் வந்து எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல. இதுக்கு முன்னாடி வந்து அருண் சாரோட டைரக்ஷன்ல வந்து ஒரு சில படங்கள் வந்து அவர் ஒரு இம்பாக்ட் கொடுத்திருந்தாரு. இது விக்ரம் சார் அருண் அவரோட டைரக்ஷன் அப்படின்றப்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதோட ஆக்ஷன் இன்னும் பத்தலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தல. ஏன்னா அவர்கிட்ட இன்னும் அதிகமான ஆக்ஷன்ஸ் எதிர்பார்த்தோம். படம் ஃபுல்லாமே எதிர்பார்த்தோம். பட் அங்கங்கே தான் அந்த ஆக்ஷன்ஸ் இருந்தது. இன்னும் ஜஸ்ட் ஒரு பிஜிஎம் அதனால அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தது, தவிர்த்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமாக இல்லை. அவங்களோட காம்போ எப்படி இருக்குது? இதில் வந்து புதுசாக வந்து இணைஞ்சிருக்காங்க ரெண்டு பேரும். அவங்களோட காம்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணா, 2 பேருக்கும் நல்லா ஜோடி செட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன ஏதாவது மெசேஜ் மாதிரி எதாவது சொல்கிறாங்களா இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம்? ஒரு நார்மல் என்டர்டைன்மெண்ட் தான். இன்னும் சொல்ல வராங்க ரவுடிஸும் வேண்டாம், ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போங்க, ஃபேமிலிக்காக வேண்டான்னு சொல்கிறோம். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. போர்ஷன்ஸ்ல ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, கரெக்டாக லிமிட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தூள் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் உள்ள இருக்குன்னாங்க. அது ஒரு சாங் ஒன்று வருது, அந்த சாங் வர இடம் சூப்பராக இருக்குது. துஷாரா அவங்களோட கேரக்டர் வந்து படத்துல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணல, நார்மலாக பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரோட ஆக்டிங் காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. படத்துல ஓவராலா ப்ளஸ் அண்ட் மைனஸ்னா என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு? ப்ளஸ் அண்ட் மைனஸ்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பர், மியூசிக் நல்லா இருந்துச்சு, தீம் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மைனஸா ஏதாவது ஃபீல் ஆச்சா? இல்லை மேடம், மைனஸாக எதுவும் இல்லை, பார்க்கலாம். டைரக்டர் அருணோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் வந்து ஒரு விஷயம் கொடுத்திருந்தாரு. இந்த படத்துல அவர் எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இம்பாக்ட் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் என்ன சொல்ல வர, ரவுடிசம் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியை பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்ல வராரு, அவர் லாஸ்ட்டாக ஃபேமிலியை பார்த்துட்டு அவர் போயிடுறாரு. இது பார்ட் 2 வந்து டைரக்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வந்து இதுக்கு அப்புறம் தான் பார்ட் 2 எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் வந்து அவர் எல்லாரையுமே காலி பண்ணிடுறாரு. அவர் அந்த அளவுக்கு காலி பண்ணுற அளவுக்கு அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஹீரோவுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பார்ட் 1 பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்.